தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கான முடிவு நாள் வந்துவிட்டது. எல்லாருமே தொடர்ச்சியாக 234 தொகுதிகளும் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான வாக்குகளை வாங்கியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல மக்கள் அவர்களை ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சீமான் அவர்களுடைய உழைப்புக்கு ஒரு துளி கூட நமக்கான அந்த வெற்றிங்கிறது கிடைக்கலங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் ஒரே ஒரு திரை கவர்ச்சி இவ்வளவு மாற்றங்கள் செய்யுமா அப்படிங்கிறது தான் என்னால் நம்பவே முடியல. காலையிலேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திமுக ஒரு அளவுக்கு வெற்றி பெறுது அப்படின்னா கூட ஒரு ஐடியாலஜின்னு அவங்க ஒன்று வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்களே அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிமுக வெற்றி பெறுதுன்னா அந்த ஐடியாலஜியை கடை வாங்கி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்களே அவங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லாத ஒரு குழுவிற்கு இவ்வளோ பெரிய கூட்டம் ஓடி செல்கிறது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக புரியல. அதனால் நம்ம பாசத்திற்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு நம்ம அக்கறையோடு சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். நீங்கள் 15 வருடங்களுக்கு மேலே நிறைய பாடம் எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு அரசியல் கட்சி தலைவனால் என்ன அரசியல் பேச முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் பேசிட்டீங்க. ஆனால் மக்களுக்கு இந்த அரசியல், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியலில் இருக்கக்கூடிய புரிதலோ நம்மளுடைய வரலாற்று சம்பந்தமான தெளிவோ ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதீத திரைக்கவர்ச்சியில் மூழ்கி இருக்கிறவங்கள எப்படியாவது மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வராத அளவுக்கு நீங்கள் தொண்டையில் தண்ணியே இல்லாமல் ரத்தம் வடிய பேசினதை நான் பார்த்தேன். உடல் முழுவதுக்கும் வேர்வை சிந்துவதை கண்கூட பார்த்தோம். உங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட உழைப்பை நீங்கள் இந்த மக்களுக்கு வீணடிக்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா தயவு செய்து மக்கள் போராட்டத்தில் உடனடியாக எதுவாக இருந்தாலும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறது உங்களுடைய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் விரயம் செய்வதாக தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டால் ஒரு வெற்றி அப்படின்னு வரும்போது தான் அது என்ன மாதிரியான ஆட்சி அப்படிங்கிறத உங்களால் காட்ட முடியும். அந்த அளவிற்கு இல்லாமல் இந்த முறை இன்னும் கூடுதலாக இப்படி தான் செய்வேங்கிறத படம் போட்டும் காட்டியாச்சு. அப்படியும் கூட அவர்களுக்கு புரியலை அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சிலருக்கு நம்ம சொன்னாலே புரியும், அவங்க நம்ம பக்கம் நிற்கிறவங்க. சிலருக்கு பட்டால் தான் புரியும், அவர்களுக்கு எத்தனை முறை பட்டாலும் புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் நம்ம அனைவரும் கட்டுப்பட்டு தான் நிற்க போகிறோம், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய உழைப்பை மொத்தமாக வீணாக்குற மாதிரி ஒரு வெற்றி கூட, அதுவும் குறிப்பாக காரைக்குடியில் நான் தான் வெளிப்படையாகவே பேசலாமே, 234 தொகுதியிலுமே நாம் தமிழர் கட்சி பின்னடைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் 234 தொகுதியில் 200 தொகுதி கிட்ட ஒற்றை ஆளாக நின்று மக்களுக்கான பிரச்சனைகளில் குரல் கொடுத்த ஒரு நபர், எல்லா இடத்துலையும் நின்று பேசின ஒரு நபர், அவரை மதிக்காமல் வெறும் ஒரு 100 தொகுதின்னு கூட நீங்கள் எழுப்ப முடியாதுங்க. ஒரு 50-20 தொகுதின்னு கூட சொல்ல முடியாது. முழுமையாக நின்று எந்த ஒரு இடத்திலும் ஒரு அரை மணி நேரம் கூட பேசாத ஒரு நபர், அரசியல் தொடங்கி 22 தொடர்ந்து 26 ஆட்சி பிடிச்சிருவேன் அப்படின்னு பேசின ஒரு நபர், கடைசியாக 2 வருடம் மட்டுமே தேர்தல் பணிக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வெறும் ரோடு ஷோ செய்த நபர், இவர் எங்களுக்கு தலைவராக இருக்கணும், இவர் எங்களுக்கு முதல்வராக இருக்கணும்னு ஆசைப்படுற மக்கள்கிட்ட நம்மளுடைய கருத்தியல் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இதை வேதனையோடு தான் பதிவிடுகிறேன். உங்களது மனக்குமுறல்களையும் நீங்கள் பின்னூட்டத்தில் பதிவிடுங்க.